சொல்லிட்டோம். எங்களை பொறுத்தவரை தாவேகாவில் ஏற்கனவே 6ஆம் தேதி என்று இணைந்து விட்டோம். இன்றைக்கு எங்களுடைய நண்பர் அன்பு சகோதரர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உட்பட நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த கரூர் விஜயபாஸ்கர், நம்முடைய முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் அவர்கள், இவர்களெல்லாம் எங்களுடைய நண்பர்கள். அவர்கள் இன்றைக்கு ஒரு விழா வைத்திருந்தார்கள். எங்களை சிறப்பு விருந்தினராக அழைத்து பொதுச் செயலாளர் அவர்களும் அழைத்திருந்தார். அதன் அடிப்படையில் இங்கே நாங்கள் கலந்து கொண்டோம். ஆகவே இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கீழ்மட்டம் கிளைக்கழக செயலாளர் ஆரம்பித்து மேல்மட்டத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள் அனைவருமே ஒன்றிய, நகர, பேரூராட்சி, ஊராட்சி, கிளை அதனுடைய அனைவருமே இன்றைக்கு இணைந்து விட்டார்கள். ஏறத்தாழ 20,000க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள். ஆகவே வருகின்ற காலகட்டங்களில் இன்னும் இருப்பவர்களும் இணைவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு ஒரே காரணம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து முதலமைச்சராக அதனுடைய பொதுச் செயலாளர் முயற்சி செய்ததுதான் விளைவு. குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்காக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் ஆளுங்கட்சியில போய் ஐக்கியமாகறாங்கன்னு எதிர்கட்சி ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. எந்த எதிர்கட்சி? திமுகவினர். திமுகவில் போய் அதிமுக சேர்ற போது ஏன் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமினை சேர்த்தாங்களா? அன்னைக்கு ஏன் முன்னாள் ஒன்றிய செயலாளர்களை சேர்த்திருக்காங்களே? அப்ப அவங்களுக்கு என்ன தெரிஞ்சது? இது அவங்களுக்கு பதில். திமுகவை போலவே உதயநிதி முன்னிறுத்துவது போலவே மிதுன் அவர்களையும் முன்னிறுத்துவதாக மேடை பேச்சும் வெளிப்படையாக எந்த கட்சியில? அதிமுக கட்சியே இல்லையே. அதிமுக கட்சி எல்லாருமே இங்க தாவேகாவில் சேர்ந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நெஞ்சு பேர் இருக்காங்க, அவங்களும் வந்துருவாங்க. அப்புறம் அது கட்சி அம்மாவோட அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அம்மா தான், புரட்சித் தலைவர் தான். அவரோட சரி, அதன் பிறகு அது அம்மாவின் வழியிலே நடக்கவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நன்றி, வணக்கம்.